இஸ்லாமிய வரலாற்றுல மிகச்சிறந்த மகர கேட்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட காதலுடைய பக்கங்கள். மதீனால வாழ்ந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கணவரை இழந்த அழகும் அன்பும் தைரியமும் கொண்ட விதவை பெண்மணி. இத தெரிய வந்த அதே மதீனால வாழ்ற மிகப்பெரிய பணக்காரரும் மிகச்சிறந்த குதிரை வீரருமான அபூதல்கா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் பண்ண விரும்பி விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அனுப்பி வைக்கிறாங்க. இத பார்த்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூதல்காவே உங்களை வேணாம்னு எந்த பெண்மணியும் சொல்ல மாட்டாங்க. ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. எதனால கற்களையும் மரங்களையும் நீங்க வணங்குறீங்க, ஆனா நானும் ஒரே இறைவனான அல்லாஹு தாலாவை வணங்குற. உங்களோட சொத்துக்கள் எதுவுமே எனக்கு வேணாம். என்ன திருமணம் பண்ணணும்னா நான் மகரா கேக்குறது நீங்க இஸ்லாமியரா மாறணும். இந்த இஸ்லாம் மார்க்கம் தான் நான் கேக்குற மகர்னு சொல்லி பதில் அளிக்கிறாங்க. இதை கேட்ட அபூதல்கா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட ஈமான கண்டு இது வரைக்கும் நான் வணங்குற சிலைகளுக்கு சக்தி கிடையாதுன்னு புரிஞ்சு இஸ்லாத்தை தழுவினது மட்டுமே இல்லாம உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணமான அவர்களோட வாழ்க்கையில ஈமானையும் அன்பையும் கலந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அபூதல்கா ரலியல்லாஹு அன்ஹா தன்னோட குழந்தை மேல அளவற்ற அன்போட உசிரையே பாசமா வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அபூதல்கா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிரயாணம் போன நேரத்துல பிரயாணம் போய் வீட்டுக்கு திரும்ப முன்னாலேயே தன்னோட அன்பு குழந்தை கடுமையான நோய்வாய்ப்பட்டு வஃபாத் ஆகுறாரு. இத பார்த்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கண்ணீரோட அந்த பையனை குளிப்பாட்டி கஃனிட்டு மறைவா வைக்கிறாங்க. அது இரவுல வீடு திரும்பிய அபூதல்கா அவங்க என்னோட மகன் எப்படி இருக்கான்னு கேட்டப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ணீரை கட்டுப்படுத்தி முன்னைய விட அவன் இன்னைக்கு நல்லாவே தூங்குறான்னு சொல்லி கணவனுக்கு அன்போட உணவை பரிமாறி ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு தன்னோட கணவரை பார்த்து கேக்குறாங்க, கணவரே ஒருத்தவங்க ஒரு பொருளை அடைக்கலமா தந்து அதே பொருளை திருப்பி கேட்கிற நேரம் என்னால தர முடியாதுன்னு சொல்லி சொல்ல முடியுமான்னு கேட்டப்போ அபூதல்கா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இது என்ன கேள்வி, அதை திருப்பி கொடுக்கறது தான் சரியான முறைன்னு சொல்லி அன்போட சொல்றாங்க. அடுத்த நிமிஷம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாம தன்னோட கணவரோட கைய பிடிச்சி அல்லாஹு தஆலா நமக்கு அடைக்கலமா கொடுத்த பொருளான நம்மளோட மகனை திருப்பி எடுத்துட்டான், நம்மளோட மகன் வஃபாத் ஆகிட்டான், பொறுமையா இருங்கன்னு சொல்ல இத கேட்ட அபூதல்கா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ணீரோட தன்னோட மனைவியோட பொறுமைய பார்த்து மெய்சிலிருந்து போறாங்க. விடிஞ்சதும் அபூதல்கா ரலி நபி அவர்கள் கிட்ட ஓடோடி போய் கண்ணீரோட கதறி கதறி சொல்ல இத கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியப்படைஞ்சு யா அல்லாஹ் இவங்க ரெண்டு பேரோட பொறுமைக்கும் பரக்கத்தை கொடுப்பாயாகன்னு சொல்லி துஆ கேக்குறாங்க. அந்த துஆக்கு ஏத்த மாதிரியே காலப்போக்குல அப்துல்லான்ற குழந்தை கிடைச்ச மாதிரி அந்த அப்துல்லாவுக்கு பிறந்த 9 குழந்தைகளும் ஹாஃபில்களாகவும் மார்க்க அறிஞர்களாகவும் மாறுறாங்க. சுபஹானல்லாஹ்.